ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு லெட்ஸ் டாக் அபவுட் இன்ஜினியரிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜின் ப்ரோங்கிற கிராஃபிக் அனாலிசிஸ் சாஃப்ட்வேர் அதை பற்றி பார்ப்போம். ஓகேவா? ஆர்ஜின் ப்ரோங்கிற சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஃபிங் டூல் மெத்தட். ஓகேவா? நம்ம நார்மலாக ஜஸ்ட் வந்து எக்ஸல்லாம் க்ரியேட் பண்ணியிருப்போம். ஒரு கிராஃப் வந்து க்ரியேட் பண்ணியிருப்போம். ஜஸ்ட் ஒரு எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸை கொடுத்துட்டு வந்து கிராஃப் க்ரியேட் பண்ணுவோம். ஓகேவா? இதுலேயும் அதே மாதிரி தான் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் ஒன்று கொடுப்போம். பட் ஆனால் இது வந்து ரொம்பவும் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிசைஸ்டு கிராஃப் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப டெக்னிக்கல் டேர்மில் வந்து நான் ரொம்ப நியூமெரிக்கல் டேட்டாவை யூஸ் பண்ணி இந்த ப்ரெடிக்ஷன் டெசிஷன் மேக்கிங்லாம் பண்ணுறதுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் அவைபிளாக இருக்குன்னா, ஒரு கிராஃப் வந்து எப்படி வந்து அப்பியரன்ஸு இல்லை கஸ்டமைசேஷன்லாம் அது பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி 2-3 கிராஃப் வந்து எப்படி கம்பைன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இந்த ஆர்ஜின் ப்ரோங்கிற சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு வந்து அவைபிளாக இருக்குது. ஓகேவா? இந்த ஆர்ஜின் ப்ரோ சாஃப்ட்வேர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, எங்கே டவுன்லோட் பண்ணுறதுங்கிற எல்லா விஷயமும் வந்து சொல்கிறேன். ஓகேவா? இது வந்து ரொம்பவும் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு ஓரியன்டாக இந்த சாஃப்ட்வேர் வந்து நான் கற்று தரப்போகிறேன். ஓகேவா? ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம அவ்வளோக்கும் கமெண்ட் வந்து அவ்வளோக்கும் அதில் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ரொம்ப பேசிக்கான கமெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ வந்து நம்ம கிராஃபில் எப்படி வந்து கிராஃபிங் டூல் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம். ஓகே, ஸ்டெப்ஸ்குள்ளே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆஸ்யூஷுவல் க்ரோம்னு உங்களுக்கு என்ன ப்ரௌசர் இருக்கோ அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போய்ட்டு ஜஸ்ட்டு ஆர்ஜின் ப்ரோன்னு அடிங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து வெப்சைட் வந்து வரும். அதில் ஃபஸ்ட்டு வர வெப்சைட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்ஜின் ப்ரோவோட சாஃப்ட்வேரோட வெப்சைட் தான். ஓகேவா? செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளார வந்து ஆர்ஜின் ப்ரோட சாஃப்ட்வேர் வந்து வெப்சைட் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு பர்ச்சேஸுங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு அகாடமிக் ஆர் கமர்ஷியல் ஆர் கவர்மெண்ட் யூசர் ஆர் நான் ப்ராஃபிட் இந்த எத்தனை ஆப்ஷன் இருக்குது, இது எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? அகாடமிக் யூசர் அந்த ஸ்டூடெண்ட் வெர்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்து உங்களோட காலேஜோட மெயில் ஐடி கொடுத்தீங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் வந்து மெயில் ஒன்று வரும். அதிலே வெரிஃபிகேஷன் மெயில் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் வந்து லைசன்ஸு, சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ண வேண்டிய ஜிப் ஃபைல் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஓகேவா? நான் ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணி எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் வந்து ஆர்ஜின் ப்ரோவோட உள்ளே போகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து ஃபுல்லாக லோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் என்விரான்மெண்ட் கொஞ்சம் வந்து ரொம்ப கச்சமச்சான்னு இருக்கிற மாதிரி இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. பட் ஆனால் ஒன்ஸ் நம்ம வந்து கற்றுக்கிட்டோன்னா மேக்ஸிமம் வந்து ரொம்ப நம்ம நேவிகேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்மளோட லேஅவுட் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் அந்த எக்ஸல் காலம் மாதிரி தான் உங்களுக்கு வந்து எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட் அதில் வந்து உங்களோட டேட்டா வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து சாம்பிளுக்கு ஒரு 2-3 டேட்டா எடுத்து வச்சுருக்கேன். அந்த டேட்டா வந்து போட்டு நம்ம வந்து எப்படி அந்த கிராஃப் கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் கிராஃப் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் மல்டிபிள் கிராஃபை வந்து கிரியேட் பண்ணிட்டு அதை எப்படி சிங்கிள் கிராஃபாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லோகோ நேமுங்கிறது லாங் நேமுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸோட ஒய் ஆக்சிஸோட நேம் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு நான் கொடுத்து வச்சிடுறேன். ஓகேவா? ஒய் ஆக்சிஸில் ஒய் ஆக்சிஸ். ஓகே, இந்த யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான டிஃபைன்டு யூனிட்ஸ் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கே நான் வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு எம்எம் சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களோட ஸ்பெசிமனோ இல்லை சாம்பிளோ இல்லை சம்திங் ஏதோ ஒன்று இங்கே மென்ஷன் பண்ணிக்க வேண்டியதான். இங்கே வந்து ஸ்பெசிமன் ஒன்றுன்னு கொடுத்துருக்கேன். இதே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் சேவ் பண்ண விரும்பல இப்போதைக்கு, ஏன்னா அது சேவ் வந்து நம்ம பேக்கப் மெத்தடில் தான் யூஸ் பண்ணுவோம். நான் இப்போதைக்கு சேவ் பண்ணல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சாம்பிள் டேட்டாவும் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ரெஃபரன்ஸ் எக்ஸாம்பிளுக்கு கிரியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஸ்பெசிமன் விச் மீன்ஸ் 3 கிராஃப் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகே, 3 கிராஃப் கிரியேட் பண்ணிட்டு அந்த 3 கிராஃபை எப்படி கமெண்ட் பண்ணுறதுங்கிறதே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸோட ஸ்பெசிமன் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். சாஃப்ட்வேரில் இந்த ஃபஸ்ட்டு காலமில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ நான் வந்து அடுத்த இதே மாதிரி ஒரு எக்ஸல் டேட்டா வந்து கிரியேட் பண்ணோம்னா இதில் பார்த்தீங்கன்னா நியூ ஒர்க் புக்குனாக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்க ஆஸ் யூஷுவல் இங்கே வந்து என்னவோ அதை கொடுத்துருங்க. எக்ஸ்
எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா எம்எம், காம்பனன்ட்ஸ் வந்து ஸ்பெசிமன் 2. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்பெசிமன் 2 கொண்டோன்னா டேட்டாவை வந்து காப்பி பண்ணி போடுறேன். நெக்ஸ்ட் மறுபடியும் அகைன் வந்து நியூ ஒர்க் புக்கு கொடுத்து எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் யூனிட் வந்து எம்எம், காமன்ஸ் வந்து ஸ்பெசிமன் 3. ஓகே, அண்ட் தென் மறுபடியும் நான் வந்து ஸ்பெசிமன் 3யோட டேட்டாவை காப்பி பண்ணி போட்டுருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 டேட்டாவையும் காப்பி பண்ணி உள்ளே போட்டேன். ஓகேவா, நியூமரிக்கல் வேல்யூ எல்லாத்துலேயும் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்க்கு நான் கொடுத்துட்டேன். அதேமாதிரி வந்து லாங் நேம், யூனிட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸுங்கிற டேட்டாவுக்கு உண்டான டேட்டாவை நான் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, எல்லாமே ஒழுங்காக இருக்கான்னு, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இங்கே ஸ்பெசிமன் 1 ஸ்மாலில் இருக்குது, எல்லாமே இது முன்னாடி கேப்ஸில் இருக்குது, இதை நான் சின்னதாக இருக்கேன். ஸ்பெசிமன் காப்பி அண்ட் பேஸ்ட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 3 நோட்புக் ஒர்க் புக் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த 3 ஒர்க் புக்குக்கும் தனியாக இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கிராஃப் நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஏரியாவில் வச்சோன்னே இந்த ஏரோ மார்க் காமிக்குதா, அந்த ஏரோ மார்க் வந்து இப்படி காமிக்கும், விச் மீன்ஸ் ஓகேவா, இந்த ஏரோ மார்க் வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது எல்லா டேட்டாவும் செலக்ட் பண்ணுவோம். ஓகேவா, இந்த டேட்டா செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கிராஃப் வந்து கொடுக்கணும். ஓகேவா, அந்த கிராஃப் வந்து எப்படி கொடுக்கணும்னா பிளாட்டுக்கு போய்க்குங்க, மேலே அப்ரைட் கார்னரில் இருக்கும். ஓகேவா, போயிட்டு பேசிக் 2D டேட்டாவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வந்து கிராஃபிங் மெத்தடாலஜி வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்கன்னா பார், பை, மல்டி பேனலு, மல்டி காலமு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட உங்களுக்கு கிராஃபிக் மெத்தடாலஜி வந்து இருக்குது. இப்போதைக்கு நம்ம வந்து பேசிக்காக சொல்லித்தரனால நான் வந்து ஜஸ்ட் ஸ்ப்ளைனோ இல்லை லைனையோ மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஸ்ப்ளைனோ யூஸ் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஸ்ப்ளைன் ரிலேட்டடாக வந்து கிராஃப் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிராஃபோட அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா 0 தொடலை. ஓகேவா, இதுக்கு என்ன காரணம்னா அங்கே சம் ஸ்கேல் வேரியேஷன் நடந்திருக்கும். ஓகேவா, இது வந்து நார்மலாக எக்ஸலில் பார்த்தீங்கன்னா அதுவே அது 0 எல்லாமே எடுத்துக்கிட்டு அதுவே வந்து வேலையை பார்த்துரும். பட் ஆனால் நம்மளால் போய் அந்த 0 போய் கஸ்டமைசேஷன் பண்ணுறதா முடியாது. பட் ஆனால் இங்கே நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகேவா, ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த அந்த எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்க்கு உண்டான வேல்யூஸு, அதோட நேம், டைட்டில் எல்லாமே எடுத்து வந்துருச்சு. வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்க்கு உண்டான அந்த எப்படி வந்து அந்த லைனை வந்து 0 மீட் பண்ண வைக்கிறதுங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா, அந்த நம்பர் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் மாதிரி ஹைலைட் ஆகும். அந்த பாக்ஸை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ பாக்ஸை டபுள் கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலுங்கிற டேபுக்கு வந்து போங்க, இந்த லேயர்ஸ் என்விரான்மெண்ட்டுக்குள்ளார. ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 2ன்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் ஃப்ரம்மில் வந்து நீங்கள் 0 ஆக்கிக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த 2ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸிமம் வேல்யூ. ஓகேவா, இந்த மேக்ஸிமம் வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா 1.6 வரைக்கும் போயிருக்கு. ஓகேவா, நம்ம வந்து ரவுண்ட் ஆஃபாக ஒரு 1.7 வைப்போம். ஓகேவா, நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்டல் வேல்யூ, அதோட இன்க்ரிமெண்டல் விச் மீன்ஸ் கீழே வருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இன்க்ரிமெண்டல் வேல்யூவும் பார்த்தோம். ஓகேவா, இது 1.8 வைப்போம். ஓகே, 1.8 வச்சாச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே லேயர்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெர்டிக்கல்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கா. இந்த வெர்டிக்கலுங்கிறது இந்த ஒய் ஆக்சிஸ் காமிக்கிறது. ஓகேவா, இந்த ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அண்ட் 2 ஆப்ஷனுக்கு இன்க்ரிமெண்டல் ஆப்ஷனும் வேல்யூ இருக்குது. ஓகேவா, ஃப்ரம்மில் வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆக்கிடுங்க, 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் ஒரு 28 ஆக்குங்க. ஓகேவா, இன்க்ரிமெண்டலில் 2.5 இல்லை சம்திங் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த வேல்யூ வந்து கொடுத்துக்கோங்க. இங்கே நான் 2.5 கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைன் கிராஃப் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ சிங்கிள் கிராஃபில் வந்து இந்த லைனை மட்டும் நம்ம எப்படி கஸ்டமைசேஷன் பண்ணுறோங்கிறத பார்ப்போம். இந்த லைன் வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கலாம், விச் மீன்ஸ் லைனை கொடுத்துட்டு ஒரு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட்ஸில் வந்து ஏகப்பட்ட அவைலபிலிட்டி இருக்குது. லைனோட ஸ்டைல் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா லைனோட காம்பவுண்ட் ஸ்டைலு. ஓகேவா,
நெக்ஸ்ட் பாருங்கள் வித்து விச் மீன்ஸ் திக்னஸ். ஓகேவா, அதுவும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. லைனோட கலர் என்ன கொடுக்குன்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேவா, லைனோட கலரை நீங்கள் கொடுத்தீங்க. ஓகே, இப்போ கொடுத்து பாருங்களேன், உங்களுக்கு லைன் வந்து கிரியேட் ஆகிடுச்சா. ஓகே, லைன் கிரியேட் ஆகிடுச்சு, ஒரு கலர் கிரியேட் ஆகிடுச்சு. வித்து நம்ம அப்ளை பண்ணிக்கோம். ஓகேவா, ஸ்டைல் நம்ம ஆஸ் யூஷுவல் டிஃபால்ட்டில் இருக்கிற மாதிரி நம்ம விட்டாச்சனால நம்ம அதை பற்றி அவ்வளோ டீப்பாக உள்ள போகலாம். நீங்கள் வேணும்னா உங்கள் ஸ்டைலுக்கு வந்து டேஷ் லைனாக வேணுமா, டேஷ் லைனாக கிரியேட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா அந்த லைனில் ஒரு சில கிராஃப்லாம் பார்த்தீங்கன்னா டாட்டாக இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரிலாம் எப்படி கிரியேட் பண்ணுறாங்க பார்ப்போம். இதே நான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கார்னரில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து ஸ்ப்ளைன் கனெக்டர்னு இருக்கா, இது கொடுங்க. இது கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாட்டை கிரியேட் ஆகிடுச்சா. ஓகே, அவ்வளோதான், சிம்பிள், அவ்வளோதான். இப்போ இந்த டாட்டோட எனக்கு அந்த டாட் வந்து வேறு கலரில் வேணும், அதாவது லைனோட கலரில் வேணும்னா ஒன்றும் இல்லை, அந்த டாட்டை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு சிம்பிளுக்குள்ளே போகும். ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது, அந்த ஸ்ப்ளைன் கனெக்டரோட ஆப்ஷன்ஸ். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப் கூட மாற்றிக்கலாம், நீங்கள் சர்க்கிளாக வேணும்னா சர்க்கிளாக மாற்றிக்கலாம். ஓகேவா, இல்லை வந்து இது ட்ரையாங்கிள் வேணுனாலும் இல்லை ஸ்டார் வேணுனாலும் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஓகேவா, இப்போ நான் ஆஸ் யூஷுவல் சிம்பிளாக அது ஃப்ரீயாக எப்படி இருக்கிற மாதிரியே விட்டுறேன். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட கலர் வந்து ஆட்டோவில் இருக்கணுமா இல்லை நீங்களாக வேரியபிள் வந்து அதை கலரை வந்து செலக்ட் பண்ணுறீங்களாங்கிறது ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. நான் ஜஸ்ட் ஆட்டோலேயே கொடுத்துருக்கேன். எனக்கு லைனோட கலரில் இருந்தாலே எனக்கு நல்லா மேக்ஸ் அவ்வளோதான். இதான் ஒரு பேசிக்கான கஸ்டமைசேஷன். ஓகேவா, இதான் வந்து நார்மலாக எல்லோரும் பண்ணக்கூடிய ஒரு பேசிக்கான விஷயம். அதை நம்ம பண்ணியாச்சு. எப்படி கிராஃப் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறது பார்த்தாச்சு. ஓகே, இப்போ நான் வந்து மல்டிபிள் கிராஃப் வந்து கிரியேட் பண்ணுறேன். அதை எப்படிங்கிறத பார்ப்போம். இதே மாதிரி நான் ஒவ்வொன்றுக்கும் போயிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ப்ளாட்னு கொடுத்து எனக்கு வந்து ரீசெண்ட் யூஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பேனுங்கிற ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் மறுபடியும் கிராஃப் கிரியேட் ஆகிடுச்சு. நான் ஆஸ் யூஷுவல் போயிட்டு நான் இதெல்லாம் கஸ்டமைசேஷன் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் கிராஃபை நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸ்கேலை கிளிக் பண்ணிக்கிறேன். ஆஸ் யூஷுவல் 0 கழிச்சிடறேன். நம்ம பழசில் வந்து 28 சம்திங் வச்சோம்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். பழசில் போய் பார்த்துருவோம். பழசில் 28 வச்சுருக்கேன். இன்க்ரிமெண்டல் வேல்யூ வந்து 2.5 வச்சுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டில் ஆக்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸில் பார்த்தீங்கன்னா 0.2 இன்க்ரிமெண்டல் 1.8 வரைக்கும் வச்சுருக்கேன். ஜீரோ 1.8 0.2 இன்க்ரிமெண்டலுக்காக லைன் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஆஸ் யூஷுவல் லைனையும் நான் வந்து ஸ்ப்ளைன் கனெக்டடாக மாற்றிட்டு ஃபஸ்ட்டு லைனோட திக்னஸ் நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். லைனை வந்து க்ரீன் கலருக்கு மாற்றிடுறேன். நெக்ஸ்ட் இந்த சிம்பிள் வந்து சர்க்கிளாக போடுறேன். அதோட கலரையும் வந்து க்ரீன் கலருக்கு மாற்றுறோம். ஓகேவா, ஓகே, செகண்ட் கிராஃபும் முடிஞ்சிடுச்சு நம்மளுக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கிராஃப் இருக்குது. ஓகே, தேர்ட் கிராஃபையும் அதே மாதிரி கிளிக் பண்ணி ஸ்பேன் கிரியேட் பண்ணிக்கிறோம். கிரியேட் பண்ணிச்சு ஆஸ் யூஷுவல் ஆக்சஸை வந்து எடிட் பண்ணுறோம். 0 கொடுக்குறோம். இங்கே 28 கொடுக்குறோம். 2.5 இன்க்ரிமெண்டல் ஹரிசாண்டல் ஆக்சஸ்க்கு மாற்றுறோம். 0 கொடுக்குறோம். 1.8 மாற்றுறோம். 0.2 வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து லைன் அண்ட் எடிட் பண்ண போகிறோம். 2க்கு மாற்றுறேன். கலர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூவு. ஓகே, ஓகே, ஸ்ப்ளைன் கனெக்டராக மாற்றுறோம். இதோட சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த டைமண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஆட்டோலேயே கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறேன். ஓகேவா, இப்போ நம்மளுக்கு வந்து 3 கிராஃப் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் கிராஃப், செகண்ட் கிராஃப். ஓகே ஓகே, ஒன்று இந்த டூப்ளிகேட்டாக இருக்குது. இந்த கிராஃபை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதை நான் ரீநேம் பண்ணி கிராஃப் நம்பர் 3 வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 கிராஃப் நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த 3 கிராஃப் வந்து எப்படி சிங்கிள் கிராஃபாக கன்வெர்ட் பண்ணுறங்கிற ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே, அதையும் பார்த்துருவோம். 3 கிராஃபை செலக்ட் பண்ணிவிட்டு கிராஃபுங்கிற டேபை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மெர்ஜ் கிராஃபுங்கிற விண்டோ ஒன்றுக்கா அதை ஓப்பன் பண்ணி ஓப்பன் ஆகிடும். ஓகே, இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ப்ரிவியூங்கிற ஆப்ஷன் வந்து எனேபிளாக இருக்குது.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3ங்கிற ஆர்டர் வந்து கிராஃபோட ஆர்டர் வந்து காமிச்சிடலாம். ஓகேவா? நம்ம கிரியேட் பண்ண ஆர்டருக்கு தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0 தென் 0 கொடுங்க. சாரி 1 ரோ 1 காலம் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா 3 கிராஃபும் மெர்ஜ் ஆகிடுச்சு உங்களுக்கு. கரெக்டாக இப்போ மெர்ஜான கிராஃப் வந்து பார்க்குறீங்க, விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டீங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோ ஆக்சிஸ் ஃப்ரேமில் வந்து எனேபிள் பண்ணிக்கிங்கன்னா அந்த ஆக்சிஸ் வந்து ஓவர்லாப்பிங் ஆகக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் வந்து எடுத்துரும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 2.6 அந்த மாதிரி வந்துருக்கும். அந்த இதெல்லாம் வந்து ஜஸ்ட் எலிமினேட் பண்ணிவிட்டு ஓவரால் எது வந்து மேக்ஸிமம் எது மினிமம் அந்த வேலையை டிபெண்ட் பண்ணி எந்த ஆக்சஸ் வந்து கிரியேட் பண்ணும். ஓகேவா? ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3 இதுக்கு வந்து கிராஃப் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? கலந்த மாதிரி வந்து ஒரு கிராஃப் வந்து இருக்கு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெசிமன் 1 2 3ங்கிறதையும் இங்கே இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 3 இது வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த 3 இதையும் நான் வந்து ஒன்று ஆக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த 3 இதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி லெஜெண்டுக்கு போயிட்டு அப்டேட் லெஜெண்ட்னு ஒன்று இருக்குது ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் லெஜெண்டோட ப்ராப்பர்ட்டி டேப் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இதில் வந்து ஜஸ்ட் வந்து ரீகன்ஸ்ட்ரக்டிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்டேட் மூலம் லெஜெண்டில் போயிட்டு 1 லெஜெண்ட் ஃபார் ஹோல் பேஜ்னு சொல்லி அப்ளை கொடுங்க. 1 ஆகிடும். ஓகேவா? 1 2 3ங்கிற ஆர்டருக்கு அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து அதாவது வந்து ஆர்டர் பண்ணிக்கும். நீங்கள் ஜஸ்ட் வந்து இப்போ கிளிக் பண்ணினாலே ஒரு ஹோல் டப்பாவாக தான் உங்களுக்கு கிளிக் ஆகும். ஓகேவா? இது ஹோல் டப்பாவே நீங்கள் மூவ்மெண்ட்டு பண்ணிக்கலாம். ஓகே, இங்கிட்ட வந்து பிளேஸ்மெண்ட். இதுதான் வந்து பேசிக்காக வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் மேக்ஸும் வந்து யூஸ் பண்ணக்கூடிய பேசிக்கான கமெண்ட்ஸு ப்ளஸ் பேசிக்கான கிராஃப். ஓகேவா? இந்த பேசிக்கான கமெண்ட்ஸையும் இந்த பேசிக்கான ஐடியாலஜியும் வச்சு கூட நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு வந்து கிராஃபில் வந்து ஏகப்பட்ட கிராஃப் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? நீங்கள் வந்து கவலை பண்ணணும் இல்லை, எல்லாமே அந்த எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் தான் மேக்ஸிமம் வந்து கவரேஜ் ஆகும். ஓகேவா? ரொம்ப இதெல்லாம் வந்து ஒரு சில கிராஃப்ஸ்லாம் மட்டும்தான் வந்து இசட் ஆக்சஸ் வரைக்கும் போகும். நீங்கள் அது மேக்ஸிமம் அதுவும் இதே சிம்பிளாக தான் இருக்கும். 3 இதையும் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து கிராஃப் வந்து கிரியேட் பண்ணலாம். அதுக்கு ரிலேட்டடான கிராஃப். ஓகேவா? மேக்ஸிமம் வந்து ஸ்ப்ளைன் இந்த பார் சார்ட்லாம் வந்து 2Dயில் தான் இருக்கும். இப்போ 3Dக்கு அவ்வளோக்கும் வாய்ப்பு இல்லை. ஓகேவா? அதுவே ஒரு சில கிராஃப்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 3Dலேயும் அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி கிராஃபை வந்து சூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து கிரியேட் ஆகிடும். ஓகேவா? இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஆர்ஜின் ப்ரோ பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களாக ஓனா இது ரொம்ப ஈஸியாக தான் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.